திருமுருக கிருபானந்த வாரியார். சுவாரஸ்யமான எளிய நடையில் ஆன்மீக கருத்துக்களை பரப்பிய திருமுருக கிருபானந்த வாரியார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த காங்கேயநல்லூரில் 1906ஆம் ஆண்டில் பிறந்தார். இசை இலக்கியத்தில் வல்லவரான தந்தை 3 வயதில் இருந்தே தன் குழந்தைக்கு இலக்கியங்களை கற்றுத்தந்தார். சிறுவனுக்கு 8 வயதிலேயே கவிபாடும் ஆற்றல் சித்தித்தது. ஒருமுறை தான் ஒப்புக்கொண்ட சொற்பொழிவுக்கு செல்ல இயலாததால் மகனை அனுப்பி வைத்தார். மடை திறந்த வெள்ளமாக பெருக்கெடுத்த 18 வயது இளைஞனின் சொல்லாற்றல் அவையோரை மெய்மறக்கச் செய்தது. முதல் சொற்பொழிவே பேரும் புகழும் பெற்று தந்தது. யானைக்கவுனி தென்மடம் பிரம்ம வரதாச்சாரியாரிடம் 4 ஆண்டுகள் வீணை பயிற்சி பெற்றார். சைவ சித்தாந்தத்தில் ஆழ்ந்த புலமை கொண்டவர். அபரிமிதமான நினைவாற்றல் படைத்தவர். சிறந்த முருக பக்தர். திருமுருகாற்றுப்படை, திருவாசகம், தேவாரம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருவருட்பா உள்ளிட்டவற்றில் 10,000க்கும் மேற்பட்ட பாக்களை மனப்பாடமாக அறிந்தவர். சொற்பொழிவின் போது அவற்றை இசையோடு பாடுவார். திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத இதழை 37 ஆண்டுகளாக நடத்தினார். சிவனருட்செல்வர், கந்தவேல் கருணை, ராமகாவியம், மகாபாரதம் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட நூல்கள், 500க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளார். குழந்தைகளுக்காக தாத்தா சொன்ன குட்டிக்கதைகள் என்ற நூலை எழுதியுள்ளார். அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் இவரது நூல்கள் தெளிவாக எளிய நடையில் இலக்கிய தரம் வாய்ந்தவையாக இருக்கும். சொற்பொழிவுக்கு நடுவே குழந்தைகளிடம் ஆன்மீக கேள்விகள் கேட்பார். சரியாக பதில் சொல்லும் குழந்தைகளுக்கு விபூதி, சிறிய கந்தஷ்டி கவசம் புத்தகத்தை அன்பு பரிசாக தருவார். இதற்காகவே முன்வரிசையில் இடம் பிடிக்க சிறுவர்கள் போட்டி போடுவார்கள். படித்தவர், பாமரர், முதியோர், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக பேசுவார். பெண்மையை போற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுவார். குழந்தைகளுக்கு தாயின் பெயரை முதலெழுத்தாக போட வேண்டும் என்பதை முதலாக கூறியவர் இவர்தான். தியாகராஜ பாகவதரின் சிவகவி படத்துக்கு வசனம் எழுதினார். துணைவன், திருவருள், தெய்வம் போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார். எம்ஜிஆருக்கு பொன்மனச்செம்மல் என்ற பட்டத்தை சூட்டியது இவர்தான். ஏராளமான கோயில்களில் திருப்பணி நடைபெற உதவியவர். ஆன்மீக அறப்பணிகளுக்காக ஏராளமான விருதுகள் பெற்றவர். சென்னை தமிழிசை மன்றம் இசை பேரறிஞர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. வாழ்நாள் முழுவதும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் பக்தி நன்னெறியை மக்களிடையே வளர்த்தார். செந்தமிழ் கடல், அருள்மொழி அரசு, திருப்புகழ் ஜோதி என்றெல்லாம் போற்றப்பட்ட திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் 87 வயதில் 1993ஆம் ஆண்டு விமான பயணத்தின் போது மறைந்தார்.